ஃப்ரெண்ட்ஸ், பயிற்சி 2.7 4வது கொஷின். அது என்னன்னா 1 + z divide 1 - z equal to cos 2θ + I sin 2θ எனில் z equal to I tan θ என நிறுவுக. சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் ஒரு ஹிண்ட் சொல்லி தரேங்க. உடனே cos θ + I sin θ நம்ம எப்படி எழுதலாம்? e⁻I⁻ எழுதலாம். சரிங்களா? ஒன்றும் இல்லை, ஐனா என்னதுன்னா டீட்டானா காசு சைன் ரெண்டுமே இருக்குது அர்த்தம். சப்போஸ் இப்படி காஸ் டீட்டா மைனஸ் ஐ சைன் டீட்டானா எப்படி எழுதலாம்னா e⁻−I⁻ எழுதலாம். இங்கே ஐக்கு மைனஸ் வரும்போது இங்கே ஐக்கு மைனஸ் பண்ணணும். சரிங்களா? அந்த கான்செப்ட் தான் நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? இது வந்து ஜென்ரல் ஃபார்ம் டிமாஸ் இடத்துல இதை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? கொஸ்டின் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 1 + z / 1 - z equal to cos 2θ + I sin 2θ. இங்கே என்ன இருக்குது? வெறும் டீட்டானா டீட்டா எழுதலாம். இங்கே என்ன இருக்குது? 2θ. அப்போ எதனா எழுதலாம்? கவனிங்க. cos 2θ + I sin 2θ எப்படி எழுதலாம்? e⁻I⁻2θ. சரிங்களா? இதுக்கு பதில் இதை நான் யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணலாமா? 1 + z 1 - z equal to எழுதலாம் e⁻I⁻2θ. அதே மாதிரி குறுக்கு பெருக்கல் பண்ணால் முடிஞ்சு போச்சு. 1 + z எங்கே வச்சுக்கோங்க, e⁻I⁻2θ வச்சுட்டு 1 - z எங்கே பாருங்க, 1 - z 1 - z இதை எடுத்துகிட்டு போய் இது கூட பெருக்கிறோம். சரிங்களா? இப்போ e⁻I⁻θவை உள்ளே பெருக்குங்க. 1 கூட e⁻I⁻2θவை பெருக்கலாம். e⁻I⁻2θ minus z into e⁻I⁻2θ. இங்கே என்ன இருக்குது? 1 + z. சரிங்களா? இப்போ கவனிங்க, z ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க. இந்த z இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. சரிங்களா? z எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க. நம்பர் அந்த பக்கம் எடுத்து போய்டு. z இந்த மைனஸில் இருக்கிறது இந்த பக்கம் தானது ப்ளஸ் z e⁻I⁻2θ ஈக்குவல் டு இந்த 1 இந்த பக்கம் எடுத்து போய்டு e⁻I⁻2θ. இந்த 1 இந்த பக்கம் வந்தால் -1. என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், z இருக்குது, அந்த z இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த 1 இந்த பக்கம் எடுத்து போயிட்டேன். ப்ளஸ் z இந்த பக்கம் வந்தால் -z. சரி, -z இந்த பக்கம் வந்தால் ப்ளஸில் வந்துருச்சு. +1 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் வந்துருச்சு. சரிங்களா? இதில் ரெண்டு இதுலேயும் காமனாக இருக்குது. z இருக்கு, வெளியே எடுத்துருங்க. 1 + e⁻I⁻2θ ஈக்குவல் டு e⁻I⁻2θ -1. இப்போ z மட்டும் வச்சுக்கோங்க. z ஈக்குவல் டு வச்சுட்டு இது எழுதுங்க. e⁻I⁻2θ -1 டிவைடட் பை எப்படி எழுதலாம்? 1 + e⁻I⁻2θ. சரிங்களா? இது அழகாக கூட எழுதுங்க. ஆட்ரா e⁻I⁻2θ -1. ஃபஸ்ட்டு e⁻I⁻2θ எழுதுங்க. e⁻I⁻2θ ஈக்குவல் டு +1. ஒரே வடிவில் வந்துருச்சுங்களா? கவனிங்க. இப்போ நம்மளுக்கு தெரியும். கவனிங்க, a⁻m a⁻n எழுதலாம். a⁻m + n. அப்போ 2i⁻θ எப்படி எழுதலாம்? e⁻I⁻θ × e⁻I⁻θ பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம் பாருங்கள். இதை பிரிக்கிறோம் பாருங்கள். e⁻2 இருக்கா? அப்போ e⁻I⁻θ சரிங்களா இன்ட்டு e⁻I⁻θ -1 டிவைட். இப்போ ரெண்டுத்தையும் போட்டுங்க. 2i⁻θ நம்ம இந்த ஃபார்மேட்டில் போட்டால் பாருங்கள், e⁻I⁻θ × e⁻I⁻θ ஈக்குவல் டு e⁻I⁻2θ வரும். சரிங்களா? அதே மாதிரி இங்கே போடுங்க. e⁻I⁻θ × e⁻I⁻θ ஈக்குவல் டு +1. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப், e⁻I⁻θ 1 வச்சுக்கோங்க. இந்த 1 இன்னொன்று இருக்குல்ல, டிவைட் எடுத்துக்கோங்க. e⁻−I⁻θ அதாவது x ஈக்குவல் டு, இப்போ x இருந்தால் x இன்வெர்ஸ் இருந்தால் 1/x எழுதும்ல. சரிங்களா? அப்போ 1/x எப்படி எழுதலாம்? x இன்வெர்ஸ் எழுதலாம். இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணுறோம். x இன்வெர்ஸ் 1/x எழுதலாம். 1/x எப்படி எழுதலாம்? x இன்வெர்ஸ் எழுதலாம். இந்த மாதிரி கான்செப்ட். சரிங்களா? இங்கே என்ன இருக்குது? -1 டிவைட். அதே மாதிரி எழுதுங்க. e⁻I⁻θ /
e பவர் I மைனஸ் I தீட்டா ப்ளஸ் 1 இது எங்கே பெருக்குங்க e பவர் I தீட்டா இதை கூட பெருக்கணும் என்னது மைனஸ் e பவர் மைனஸ் I தீட்டா இங்கே என்ன இருக்குது 1 இது எங்கே பெருக்கிட்டோம் இது எங்கே பெருக்கிட்டு இது ரெண்டுத்தையும் பெருக்கணும் என்ன வரும் வகுத்தல் e பவர் மைனஸ் I தீட்டா டிவைட் நெக்ஸ்ட்டு அதே ஸ்டெப் தான் e பவர் I தீட்டா ப்ளஸ்ஸு e பவர் மைனஸ் I தீட்டா டிவைட்னது e பவர் மைனஸ் I தீட்டா இப்போ இது கேன்சலா ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாருங்கள் e பவர் I தீட்டா மைனஸ் e பவர் மைனஸ் I தீட்டா e பவர் I தீட்டா ப்ளஸ் e பவர் மைனஸ் I தீட்டா தேர்ஃபோர் இதுக்கு என்ன வரும்னா e பவர் I தீட்டா e பவர் தீட்டா இது டேரெக்டாக சொல்கிறாங்க கவனிங்க 2i sin theta 2 cos theta 2 கேன்சல் sin by cos எப்படி எழுதலாம் 2 கேன்சல் sin by cos எப்படி எழுதலாம் tan theta நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 1 + z divided by 1 - z சரிங்களா அப்போ இதோட மதிப்பு இது நம்மளுக்கு என்னது z = tan theta z நம்ம எடுத்துகிட்டு z தான் எடுத்துருக்கோம் சரியா z = I அப்போ z = I இருக்குல்லங்க I z = I tan theta சரிங்களா சார் எப்படி சார் 2i sin theta 2 cos theta சொல்கிறீங்கன்னு கவனிங்க இங்கே பாரு e பவர் I theta நான் சொன்னேன் cos theta sin theta e பவர் மைனஸ் I theta sin theta அப்போ பாரு மைனஸ் வரும்போது இங்கே என்ன மேலே என்ன இருக்குது மைனஸ் இருக்குது மேலே என்ன இருக்குது மைனஸ் அப்போ பாருங்கள் இது ஒரு ரெண்டுத்துலேயும் மைனஸ் பண்ணால் என்ன ஆகிடும் காஸ் கேன்சல் அப்போ என்ன வரும் சைன் வரும் மேலே என்ன பண்ணுவோம் மைனஸ் வந்தால் என்ன வரும் சைன் வரும் ரெண்டு சைனு அதே ப்ளஸ் பண்ணால் என்ன வரும் ரெண்டுத்தையும் டேரெக்டாக ப்ளஸ் பண்ணுங்கள் ரெண்டு காசு வரும் சரிங்களா இந்த ஃபார்முலா நம்ம இதை போட்டுருவோம் அவங்க திரும்ப ஒரு டைம் சொல்கிறேன் 1 + z divided by 1 - z = cos 2 theta + I sin theta எனில் z = I tan theta என இருக்க நம்மளுக்கு ஃபஸ்ட்டு cos theta + I sin theta ஓட மதிப்பு e பவர் I theta இது வந்து நம்ம டிமார்ஷனில் படிப்போம் நெக்ஸ்ட் cos theta - I sin theta எப்படி மைனஸ் இருந்தால் மைனஸ் I theta 1 + z divided by 1 - z cos 2 theta + I sin 2 theta cos 2 theta + sin I 2 theta எப்படி இதெல்லாம் இந்த வடிவில் எழுதலாமா I இருக்கிறதால வெறும் 1 இருக்கிறதால 1 theta இங்கே என்ன இருக்குது 2 இருக்கிறதால I 2 thetaன்னு எழுதுறோம் சரிங்களா அதுக்கப்புறம் இதை எடுத்து போய் இதை கூட பெருக்கிருக்கான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் e பவர் I theta ஒன்று பண்ணுறோம் ஓவர் e பவர் I theta e பவர் I 2 theta z into e பவர் I 2 theta நெக்ஸ்ட்டு z எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கிறோம் z இங்கே இருக்கா இந்த மைனஸ் z தான் வந்தால் ப்ளஸ் z சரிங்களா நெக்ஸ்ட்டு இந்த 1 இருக்குது பார்த்தீங்களா இந்த 1 இதை இங்கே எடுத்துகிட்டு போயிடும் -1 ஆகிடும் +1 தானே வந்தால் -1 இது ரெண்டுத்துலேயும் பொதுவான இருக்குது z இருக்குது அந்த z வழியாக எடுத்துடும் அப்போ 1 + e பவர் I theta = e பவர் I 2 theta -1 z z மட்டும் வச்சுக்கிறோம் இதை பெருக்கல் இருக்குது நல்லா எடுத்து வந்துருக்கு வகுத்தில் ஆகிடும் சரிங்களா e பவர் I 2 theta -1 1 + e பவர் I 2 theta ப்ளஸ் இருக்கிறதால நான் பண்ணுற பண்ண மேலே இருக்க மாதிரி கீழே எழுதிட்டேன் நெக்ஸ்ட்டு இப்போ 2 இருக்குல்ல 2 எப்படி பிரிக்கலாம் ஆல்ரெடி நான் சொன்னேன் 1னா 1 எழுதலாம் அப்போ 2னா எப்படி எழுதலாம் a பவர் m a பவர் n அந்த ஃபார்மேட்டில் பிரித்து எழுதுகிறேன் சரிங்களா அப்போ e பவர் I 2 theta e பவர் I theta e பவர் I thetaன்னு பிரிக்கிறேன் -1 e பவர் I theta e பவர் I theta 2 இருக்கிறதால 1 பிரிக்கிறேன் பிரிச்சுட்டுனா நெக்ஸ்ட்டு x இன்வெர்ஸ் 1/x எழுதலாம் 1/x x இன்வெர்ஸ் எழுதலாம் அப்போ கவனிங்க e பவர் I theta எப்படி எழுதலாம் e பவர் -I theta எழுதலாம் சரியா பெருக்கல் இடத்துல மைனஸில் எழுதுகிறேன் வகுத்தில் அதே மாதிரி e பவர் I theta -e பவர் I theta அப்படியே குறுக்கு பெருக்கல் கவனிங்க பாருங்கள் இந்த ஸ்டெப் தான் புரியாது e பவர் I thetaவை டிவைட் எடுத்துருந்தால் மைனஸ் ஆகிடும் இதை இது கூட பெருக்கணும் இது கூட பெருக்கணும் ஓர் e பவர் I theta e பவர் I theta 1 மைனஸ் இருக்கிறதால -e பவர் -I theta இது ரெண்டுத்தையும் இதையும் பெருக்கணும் என்ன வரும் e பவர் -I theta அதே கான்செப்ட் தான் இங்கே என்ன இருக்கிறது 1 இதையும் பெருக்கு இதையும் பெருக்கு சரியா அப்போ நான் ஒரு e பவர் I theta e பவர் -I theta இது கேன்சல் அப்போ e பவர் I theta -e பவர் I theta e பவர் I theta + e பவர் -I theta அதோட வேல்யூ 2i sin theta 2 cos theta
ஐ ஈக்குவல் டு 2 கேன்சல் ஐ இருக்குது சைன் பை காசு டேன் ஆயிரும் therefore z ஈக்குவல் டு ஐ பவர் tan θ. இப்போ ஒரு ஸ்டெப் மட்டும் சொல்லிடுறேன். இது ரெண்டுத்தையும் எப்படி சார் நீங்கள் இ பவர் ஐ தீட்டா இ பவர் மைனஸ் ஐ தீட்டாவோட மதிப்பு சைன் 2 சைன் சொன்னீங்களா, அதை நான் தனியாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு காட்டுறேன். இ பவர் ஐ தீட்டா மைனஸ் இ பவர் மைனஸ் ஐ தீட்டா ஈக்குவல் டு என்ன பாரு இ பவர் ஐ தீட்டா எழுதலாம். ஃபஸ்ட்டு கவனிங்க, காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா மைனஸ் இது எப்படி எழுதலாம், காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா மைனஸ் ஒன்றில் அப்ளை பண்ணுங்கள், காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இது கேன்சல் அப்போ என்ன வரும், சரி காசு கேன்சல். அப்போ இது என்னது 2i காசு கேன்சலு. அப்போ என்ன இருக்கு, சரியா காசு கேன்சல். இங்கே என்ன இருக்குது, இங்கே ஒரு ஐ இருக்குது, இங்கே ஒரு ஐ இருக்குது. அப்போ 2i சைன் தீட்டா இ பவர் ஐ தீட்டா ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஐ தீட்டா ப்ளஸ் பண்ணுங்க அப்படியே ரெண்டுத்தையும் ப்ளஸ் இதுதான் கேன்சல். அப்போ மீதி என்ன இருக்கும் 2 காஸ் தீட்டா. அப்போ இதோட டேரெக்ட் ஆன்சர் 1 மார்க்கில் கேட்பாங்க, சரியா 2i sin θ. இதோட ஆன்சர் 2 cos θ 2i sin θ 2 cos θ. அதுதான் நம்ம என்ன பண்ணிருப்போம் இங்கே போட்டிருப்போம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருமே கவனிங்க, இந்த இடத்துல மட்டும் ஒரு ஸ்டெப் மாற்றிங்க. சரியா இ பவர் ஐஐன்னு பிரிக்கணும், இ பவர் ஐ தீட்டான்னு பிரிக்கணும். அதுக்கப்புறம் அதை டிவைடில் எடுத்து இன்வெர்ஸ் ஆகும், அதை கொண்டு குறுக்கு பெருக்கல் பண்ணி போடணும். இ பவர் ஐ தீட்டா மைனஸ் இ பவர் மைனஸ் ஐ தீட்டான்னு வந்தாவே நம்மளுக்கு டேரெக்ட் ஆன்சர் 2i sin θ. அதே இ பவர் ஐ தீட்டா ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஐ தீட்டா வந்து 2 cos θ. இந்த ஸ்டெப் நான் வச்சுக்கோங்க, 1 மார்க்கோட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இந்த வருஷம் இது கேட்க சான்ஸ் இருக்கும் 5 மார்க்கில்.